அங்க இருக்கிற ஒரு 8.5 கோடி வாக்காளர்களின் வாக்கு உரிமை சரிபார்க்கப்பட போகிறது. முறைகேடாக வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றவங்களாம் நீக்க போறோம் அப்படின்றதுதான். 2,94,00,000 பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க. 8.5 கோடி வாக்காளர்களை சல்லடையா சலிக்கிறதுக்கு ஒரே ஒரு மாசம் மட்டும் டைம். அந்த ஒரு மாசத்துக்கும் இந்த எக்ஸைஸ்லயே ஓட்டர் ஐடி கார்டு கிடையாது. எலெக்ஷன் கமிஷனே கொடுத்த ஓட்டர் ஐடி கார்டு கிடையாது. ஓட்டர் ஐடி இல்லாத 11 டாக்குமெண்ட் கேட்குறோம். ஓட்டர் ஐடி இல்லாத ஆதார் கிடையாது. என்னன்னு கேட்டா ஆதார் குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லை. நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்னா அப்புறம் எதுக்கு அதுக்கு ஆதார்னு பேர் வச்ச? எதுக்கு போனாலும் பேன் கார்டெல்லாம் கூடாதுப்பா, ஆதார் கார்டு தான் ஒரிஜினல் ப்ரூஃப்னு வாங்கி வச்சுக்குப்பாங்க. இன்னைக்கு ஆதார் கார்டு தேவையில்லை. அதுக்கு பதில் என்ன, தன் அதிகார வரம்பை மீறி வாக்குரிமையை சரிபார்க்காமல் இங்கே நீ குடிமகனா இல்லையான்ற குடியுரிமையை சரிபார்க்கிறது. இப்போ அம்பானி அதானிக்கு வரி விலக்கு தரும். அப்போ இந்த காசை எங்கிருந்து எடுக்கிறது? நேரா 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்க இல்லையா, போட வேண்டிய சம்பளத்தை போடாம அந்த காசை எடுத்து அதானி அம்பானி கொடுக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த இயர் எண்டில். அதில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்குது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விவரம் அது? அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு ஆணையை பிறப்பித்தது ஜூன் 24ஆம் தேதி. அதன்படி அங்கே இருக்கிற ஒரு 8.5 கோடி வாக்காளர்களின் வாக்கு உரிமை சரிபார்க்கப்பட போகிறது. அதில் வாக்குரிமை இல்லை, நீங்கள் முறைகேடாக வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றவங்களாம் நீக்க போகிறோம் அப்படின்றது தான். இதில் ஏறத்தாழ 2,94,00,000 பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 8.5 கோடி வாக்காளர்களை சல்லடையாக சலிக்கிறதுக்கு ஒரே ஒரு மாதம் மட்டும் டைம். அந்த ஒரு மாதத்துக்கும் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன், இப்போ கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜூன் 30ஆம் தேதி ஒன்று ஆரம்பிக்க போனால் ஜூன் 1ஆம் தேதியே அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஜூன் 24ஆம் தேதி கொடுத்துட்டு ஜூன் 25ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாங்க. இதில் யோசிச்சு பாருங்கள், பீகாரை சேர்ந்த எத்தனை பேர் பீகாரை விட்டு வெளியே தொழில் பண்ணுறாங்க. அவங்க பஞ்சாபில் விவசாயிகளாக இருக்காங்க, மகாராஷ்டிராவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க, ராமநாதபுரம் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டேட் மைக்ரேஷன் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டில் ஒரே ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 8.5 கோடி பேர் 9 கோடி பேரை ஜல்லையாக சலிக்கிறீங்க அப்படிங்கிறதே ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 11 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த 11 டாக்குமெண்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற இந்த எக்ஸைஸ்லேயே ஓட்டர் ஐடி கார்டு கிடையாது. எலெக்ஷன் கமிஷனே கொடுத்த ஓட்டர் ஐடி கார்டு கிடையாது. 11 ஓட்டர் ஐடி இல்லாத 11 டாக்குமெண்ட் கேட்குறோம். ஓட்டர் ஐடி இல்லாத ஆதார் கிடையாது. அதில் அப்புறம் என்ன, ரேஷன் கார்டு கிடையாது. என்னன்னு கேட்டால் ஆதார் குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லை. நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்னா அப்புறம் எதுக்கு அதுக்கு ஆதார்னு பேர் வச்ச? ஆதார் கார்டை எல்லாத்துக்கூடையும் இணைக்கணும்னு 2015 19 வரைக்கும் மக்களை எவ்வளோ துன்புறுத்தினேன். பேங்கோட செல்ஃபோனோட பான் கார்டை கூட நீ ஏதாவது ஒரு கோச்சிங் சிலம்பம் கிளாஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் எதுக்கு போனாலும் அதில் பேன் கார்டெல்லாம் கூடாதுப்பா, ஆதார் கார்டு தான் ஒரிஜினல் ப்ரூஃப்னு வாங்கி வச்சுக்குப்பாங்க. இப்படி ஒரு சூழலுக்கு மக்களை தள்ளிட்டு இன்றைக்கி ஆதார் கார்டு தேவையில்லை. அதுக்கு பதில் என்ன, பர்த் சர்டிஃபிகேட்டும் 1987க்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், 87லேருந்து 2004க்குள்ளே பிறந்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் ஒரு பெற்றோரோட பர்த் சர்டிஃபிகேட், 2004க்கு பின்னாடி பிறந்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் பெற்றோரோட 2 பர்த் சர்டிஃபிகேட். முதல்ல உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறதே பெருசு, இதில் 2 பெற்றோரோட பர்த் சர்டிஃபிகேட். பீகாரில் 2004 வரைக்கும் பிறந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் 2.8% பேர் தான் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அப்போ 2.8% பேர் தான் வச்சுருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும்போது நீங்கள் ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டை மேண்டேட்ரி ஆக்கிறது காரணமே என்ன அப்படின்னா, ஏழ்மையாக இருப்பவர்கள், தலித் மக்கள், இஸ்லாமியர்கள், பழங்குடியினர், பெண்கள், இவங்களை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலேருந்து தூக்கி வெளியே போடுறதுக்கான வேலை நடக்குது. இது ஏன்னா வாக்காளர் பட்டியலுக்கான வேலை மட்டும் கிடையாது. 87 2004 வச்சுருக்காங்கல்ல, இந்த நம்பர் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நம்ம குடியுரிமை சட்டத்தின்படி 87க்கு முன்னாடி நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் குடிமகன், 87க்கு பின்னாடி 2004க்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா ஒரு பெற்றோரும் இந்தியராக இருந்தால் தான் குடிமகன் அப்படின்ற குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் தன் அதிகார வரம்பை மீறி வாக்குரிமையை சரிபார்க்காமல் இங்கே நீ குடிமகனா இல்லையான்ற குடியுரிமையை சரிபார்க்கிறது. இது எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரம் கிடையாது. ஆனால் இது எதற்குன்னா, இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு கழித்து நடக்க போகிற CAA NRC அமல்படுத்துவதற்கான ஒத்திகை நடக்கிறது. முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா,
இங்கே வந்து நேபாளிலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, மியான்மர்லேருந்து வந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து போலியான ஆவணத்தை வச்சுக்கிட்டு வாக்கு போடுறாங்க அப்படின்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஏற்கனவே 2002 தெளிவாக என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் ஒன்று இருக்குது. ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்னால் இந்த ஃபாரின்லேருந்து இங்கே வந்துட்டு புலம்பெயர்ந்துட்டு சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, பல பிரச்சனைகள் இருக்கும், அதை தீர்த்து வைக்கும் தீர்ப்பாயம். அவர்களிடமிருந்து ரிப்போர்ட் வரவில்லை என்றால் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த சந்தேகமே எழக்கூடாது. நீ யாரோட அதிகாரத்தில், உனக்கு முதல்ல அதிகாரம் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. அதே போல் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றதும் சட்டத்தின்படி ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு தான் நடத்தலாம் மொழிய, ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதத்தில் நடத்துறதுக்குலாம் எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 8.5 கோடி பேருக்கு 30 நாளில் நடத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அருணாச்சலம் மாதிரி 30 நாள் 30 கோடின்னு கணக்கு போட்டுங்க, எத்தனை லட்சம் பேரை ஒரு நாளில் ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 80,000 பூத் லெவல் வாலண்டியர்ஸை அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. எத்தனை நாளில்? 3 நாளில். 3 நாளில் 80,000 பேர். நான் அதான் சொல்கிறேன், 80,000 பேரை முதல்ல 3 நாள் ஒரு பொட்டலம் முடிக்க சொல்லித்தர முடியுமா? நீங்கள் 80,000 பேரை 3 நாளில் ட்ரெயின் பண்ண முடியும்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் 3 நாளில் ட்ரெயின் பண்ணி ஒரு 2 வாரத்தில் இந்தியாவை வல்லரசாக்கிப்படலாமே. அப்போ இப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு வைக்கிறது காரணம் என்ன? பீகார் எலெக்ஷனில் பிஜேபி தோற்றுரும்னு பிஜேபிக்கு தெரியும். அப்போ பிஜேபிக்கு எதிராக இல்லை பிஜேபி மீது அதிருப்தி இருக்கும் செக்ஷன்கள் யார்? சமூகத்திலும் சரி பொருளியல் நிலையிலும் இருக்கிறதுல ஏழ்மையாக இருப்பாங்க. அவங்க யாருன்னா தலித் மக்கள், ஒடுக்கப்படும் இஸ்லாமிய மக்கள், நிலமற்ற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த மக்கள், பழங்குடியினர், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் கேட்டால் அவங்க வந்து ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த 11 டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி பிடிஎஃப் ஆக்கி அப்லோட் பண்ணால் போதுமா? இந்த ப்ரொசீஜரை மோடி செய்ய சொன்னால் கூட செய்ய தெரியாது, அவருக்கே செய்ய தெரியாது. ஆனால் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர் செய்யணும் அப்படின்ற ஒரு கிரிட்டேரியா வச்சுருக்கிறதுனா, நீ எல்லாம் வாக்கு செலுத்தாத, நீ போய் தமிழ்நாட்டை பார்க்குற, கேரளாவை பார்க்குற, நல்ல வளர்ச்சியை பார்க்குற, அப்போ நீ இங்கே வந்து என்ன பண்ணுவ? எனக்கு எதிராக தான் வாக்கு போடுவ. அப்போ நீ அங்கேயே கடந்து சாவு, இங்கே வந்து வாக்கு போட்டு என்னை தோக்கடிக்காத அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸோட பர்பஸாக இருக்குது. ஓகே ஓகே. இப்போ அங்கே அரசியல் கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதுக்கு எதிராக எந்த அளவுக்கு செயல்பட முடியுதுங்க? அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏழ்மையில் இருக்கும் மக்களை அணி திரட்டுவதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அங்கே வந்து ஒரு பந்து நடத்தியிருக்காங்க, ஆர்ஜேடி வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்திருக்கு. தேஜஸ்வி யாதவ் இது நீடித்தால் நாங்கள் எலெக்ஷனை புறக்கணிக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கோன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கூட விட்டுருக்காரு. ஆனால் அங்கே மக்களை வந்து 70களுக்கு பிறகு, ஏன்னா 70கள் வந்து எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு ஒரு முக்கிய காரணம் பீகாரில் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்தது. ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் நடந்திருக்கு போராட்டம். துப்பாக்கி சூரில் வந்து ஒரு 1974 நினைக்கிறேன் வேலையில்லா திண்டாட்டம். பாருங்கள், இன்றைக்கி வேலையின்மையோட சதவீதம் வந்து 7%லேருந்து 9% இருக்குது. ஒரு போராட்டமும் நடக்கலை. அன்றைக்கி வந்து 4லேருந்து 5 ஆனதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. 1974 துப்பாக்கி சூடு நடத்தி 21 இளைஞர்கள் உயிரிழந்தாங்க பீகாரில். அதற்கு பிறகு எமர்ஜென்சி அப்போது பீகார் அந்த போராட்ட குணத்தை அடித்து நொறுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவ் வந்தபோது ஒரு பூம் இருந்தது இல்லையா, கடைசி ஒரு 20 வருஷத்தில் பீகாரின் போராட்ட குணம் முழுமையாக வலுங்கடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்றதுனால தான் பாஜக முதல்ல பீகாரை சூஸ் பண்ணுது. அவங்க எப்பயுமே பாஜக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அம்பானி அதானிக்கு வந்து வரி விலக்கு தரணும், ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ஆகும். அப்போ இந்த காசை எங்கேருந்து எடுக்கிறதுனா, நீ பிரிட்ஜு போடுறது அதுலேருந்துலாம் எடுக்க மாட்டாங்க. நேராக 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு போட வேண்டிய சம்பளத்தை போடாமல் அந்த காசை எடுத்து அதானி அம்பானி கொடுக்குறது. அப்போ இருக்கிறதுலே அவங்க பார்த்தீங்கன்னா ஏழ்மையாக இருக்கவங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் படத்தை விளம்பரப்படுத்தணும், அந்த விளம்பரத்துக்கு பட்ஜெட் இல்லை, என்ன பண்ணு, பென்ஷன் ஸ்கீம்லேருந்து எடுத்தா. ரயில்வே வந்தே பாரத்துக்கு காசு வேணும், அப்போ என்ன பண்ணுறது, முதியோருக்கான அந்த சலுகை இருந்துச்சு இல்லையா, முதியோருக்கான டிக்கெட் வந்து பாதி விலையில் வைப்பாங்க, அதை ரத்து பண்ணு. அப்போ எல்லா இடத்துலையும் நிர்கதியாக இருக்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது. அதே போல தான் மாநிலங்களில் இருக்கிறதுலே ஏழ்மையாக இருக்க மாநிலம் எது, இருக்கிறதுலே டாக்குமெண்ட் இல்லாத மாநிலம் எது, இருக்கிறதுலே அதிகம் புலம்பெயரும் மக்கள் கொண்ட மாநிலம் எது, பீகார். அப்போ ஃபஸ்ட்டு அவனை டார்கெட் பண்ணு, அவன் தான் ஈஸி டார்கெட்டு. அவனை முடிச்சுட்டு அவனை எக்ஸாம்பிளை வச்சு நம்ம வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடுலாம் அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு போவோம் அப்படிங்கிறது தான் இதோட திட்டம். ஓகே, இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியுமா, இல்லை ஏதாவது நீதிமன்ற வழக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் நீதிமன்றம் பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு இன்னும் அதிருப்தியாக தான் இருக்குது. நீதிமன்றத்தோட போக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கையை தரும் விதத்தில் கிடையாது. ஆனால் அங்கே வந்து பல போராட்டங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு ஆதரவாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்லையும் குரல் எழுப்பப்பட வேண்டும். இல்லை என்றால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நடத்திடுவாங்க. அவங்க தேர்தலில் ஜெயிக்கல அப்படிங்கிறதெல்லாம் வேற மேட்ரு. அதற்கு முன்னாடி நடக்கப்போகும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மக்களை தயார் செய்து விடுவார்கள், மக்கள் நீக்கம் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது நடக்க விடாமல் பார்க்க வேண்டியது எதிர்க்கட்சிகளின் வேலை. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு தெரில. அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான். அது நம்மளுக்கு வந்து அதை நினச்சா
நம்ம இங்கே செயல்படுறதே முடங்குற அளவுக்கு டிப்ரெசிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.